ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன விலாகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தான், அதாவது பார்ட் 2. போன வீடியோவில் டூருக்கு பேக் பண்ணது, அப்புறம் டூருக்கு நைட் கிளம்புனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இது என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே இன் ஊட்டி. ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு தான் வந்திருந்தோம். ஊட்டியில் காலடி எடுத்து வச்சோடனே அவ்வளோ குளிர். கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock தான் ஊட்டிக்கு வந்து சேர்ந்தோம். வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் தான் ஒவ்வொரு இடத்துக்காக போக ஸ்டார்ட் பண்ணோம். மொத்தம் ஊட்டியில் ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா 3 பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு எனக்கு பிளேஸ் எல்லாம் அதிகமாக நேம் தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் நாங்கள் போயிருந்த லாஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பொட்டானிக்கல் கார்டன், ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸான இடம் பொட்டானிக்கல் கார்டன். நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஊட்டிக்கு இது நான் செகண்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஃபேமிலி டூர் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. 6th படிக்கும்போது தான் வந்திருந்தோம். என்னடா 6th படிக்கும்போது ஒன்றுமே ஞாபகம் இல்லையான்னு தான் நினைப்பீங்க. ஆனால் நிஜமாகவே எனக்கு அவ்வளோலாம் எதுவுமே ஞாபகமே இல்லை. ஆனால் ஊட்டிக்கு லாஸ்ட் டே வந்தது கொஞ்சமாக ஞாபகம் இருக்குது. ஆனால் நாங்கள் நைட்லேயே மேலே ஏறிட்டோம் ஊட்டிக்கு. ஸோ அதனால் தூங்கிட்டதுனால தெரியல அந்த ஹில் ஸ்டேஷனில் எப்படி மேலே வரும் பஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக இப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிஃபை ஆயிடுச்சு, ஊட்டியில் மலையை சுற்றினா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியான தலைவலி முன்னாடி நாளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு, தலைவலி தலை சுற்றலாம். எப்படியோ வந்துட்டோம்டா ஊட்டிக்கு, மலை ஏறிட்டோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. வந்துட்டு சொன்ன மாதிரியே ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பிளேஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே நேம் எல்லாம் தெரியல, ஆனால் அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காட்டுறேன். அந்த இடம் உங்களுக்கு நேம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா மலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது எப்படி தெரியுமா இருந்துச்சு, படிக்கட்டு மாதிரி இருந்துச்சு. அது அவங்க போகிறதுக்காக செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தா பாதி ஊட்டியே தெரியும், நல்லா மலைங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக ஒரு 10 o'clock மேலே தான் நினைக்கிறேன். அங்கே 10 o'clock மேலே தான் போயிருந்தோம். அந்த வெயிலுக்கு கிளைமேட்டுக்கு நிஜமாகவே அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் மொத்த பேருமே அங்கே அப்படியே உட்காந்துட்டோம். அப்புறம் நாங்கள் டோக்கன்லாம் வாங்கிட்டு ஒவ்வொருத்தராக போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. எல்லாமே காலேஜ் பசங்க தான் வந்திருந்தாங்க. அதிகமாக எல்லாம் டூருக்கு வந்திருப்பாங்க போல் இருக்குது. ஆனால் கிளைமேட் நாங்கள் போன நேரம் என்னமோ நல்லா வெயிலாக தான் இருந்துச்சு. ஒரு 10 o'clockலேருந்து 4:30 வரைக்கும் ஈவினிங். எல்லோரும் டோக்கன்லாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே நடந்து போயிட்டு ஹையில் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கிளைமேட் அப்புறம் அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது சின்ன பிளேஸாக தான் இருக்கும், ஆனால் கிட்ட போய் பார்த்தோம் மைக்குமே போட்டு விழுந்துருவோம். அப்படி தான் ஆச்சு எங்களுக்குமே. நடந்து போகிறதுக்குள்ளே எப்படா மேலே போவோம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு வழியாக மேலே போயிட்டு சைலண்ட்டாக ஒரு 1/2 hour உட்காந்துட்டோம். லிட்டர் பாட்டிலாம் இல்லை, 5 லிட்டர் பாட்டிலாக இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் யாராவது பரா அந்த ஒயிட் கலர் அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே நடந்து போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா
பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் இங்கே தான் போயிருந்தோம். செகண்ட் பிளேஸ்க்கு வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரு சோகம்னா அதில் விளையாட விடலை. அதுதான் தூரந்தே பார்த்துக்க சொன்னாங்க. ஆனால் தண்ணி கிட்டலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிஜமாகவே அந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போன இடத்த விட எனக்கு இந்த பிளேஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மெயின் ரோட்லேருந்து இந்த பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வரத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டரா இல்லை 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மினி வேனா இல்லை அது குட்டியாக ஒரு சின்ன ஆட்டோ மாதிரி இருந்துச்சு. அதில் தான் கூப்பிட்டுட்டு வந்துருந்தாங்க. அது ஃபீஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் என்னமோ சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே நடந்து தான் வந்தாங்க. யாருமே அதில் போகவும் இல்லை வரவும் இல்லை. அங்கே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்காக குட்டியாக பார்க் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே சில்ட்ரன்ஸே இல்லை, நாங்கள் தான் இருந்தோம். எல்லாருமே அதில் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே இருந்த வாட்ச்மேன் பார்த்திங்கன்னா வந்து அங்கே பாருங்கள் போர்டு பாருங்கள், இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு, நீங்கள்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு இந்த ஊஞ்சல்லாம் விட அந்த சறுக்கு மரமும் அது பேர் தெரியல, அந்த ஜறுக்கிட்டு வருவாங்கள்ல, அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் பயமும் அதுதான் கூட. நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படியோ என்னை தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சரி எப்படியோ அதில் ஒரு வாட்டி சறுக்கிட்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் வாட்டர் ஃபால்ஸை சுற்றி பார்க்க போயிட்டோம். முன்னாடி நான் எடுக்கிறேன். ரெட்டை இல்லையா? கேரளால ஊட்டிடிமா. என்ன பண்றான்? பண்ணிட்டு வர்றான். போட்டிங்லாம் விட மாட்டாங்க, சும்மா பார்க்கறது மட்டும் போல. ஆமா இது அருவி வாட்டர் ஃபால்ஸ், சும்மா பார்க்கறது. அங்க சீதைக்கு காலையில வரது 8 1 ஒரு நீ அடிப்பு டைவ் அந்த காய முன்னாடி இருக்குது. ஆல்ல பெஸ்ட் நீ வேற வந்து சொல்லாதடா, அசிங்கமா இருக்குது. நீ எத்த போட்டோ எல்லாம் நான் எடுத்து காட்டுறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் வாட்டர் ஃபால்ஸை சுற்றி பார்க்க வந்தாங்களோ இல்லையோ, செல்ஃபி எடுக்கிறதுல ஃபஸ்ட்டாக இருந்தாங்க எல்லாருமே. அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வாட்டர் ஃபால்ஸை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு தண்ணியெல்லாம் ரசிச்சுட்டு அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த தண்ணியில் விளையாட விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் தண்ணியில் விளையாடவே விடலை, அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஆழமாக இருக்கும் போல் இருக்குது, அதான் விடலை. ஆனால் சைட்லலாம் விட்டுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு தேவையில்லாத இடத்த அந்த ஆழமாக பிளேஸ் இருக்கிறதுக்கெல்லாம் போவாங்க. அப்புறம் எதனா ஒரு சேட் நியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு தான் அவங்க விடலை போல் இருக்குது. சுற்றி பார்த்துக்க மட்டும் சொல்லிட்டாங்க. அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறதுக்கே எப்படியும் 2 o'clock ஆகிடுச்சா. அப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டாப் பண்ணாங்க பஸ்ஸு. அங்கே இருந்த ஹோட்டலில் தான் நாங்கள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோம். என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்டு சிக்கன் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருந்துச்சு, நல்லா சூடாக. ஆனால் சிக்கன் நூடுல்ஸ் வாயில் வைக்க முடியல, உப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சூடாகவே இல்லை. ஆனால் சாப்பிடவும் நல்லா இல்லை. ஆனால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. லஞ்செல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு பொட்டானிக்கல் கார்டன் கிளம்பிட்டோம்.
ஒரு 3:30க்கு மேலே பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டோம். பொட்டானிக்கல் கார்டன் என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் எவ்வளோனா சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க போயிட்டாங்க. நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்காக போக ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் பொட்டானிக்கல் கார்டனில் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி பூ தான் இருந்துச்சு. நாங்கள் போகிற இடம்லாம் சுற்றி பார்க்குறோமோ இல்லையோ ஃபோட்டோ எடுக்கிறதுலே டைம் போயிடுது. ஒவ்வொரு இடத்த பார்த்தோன்னா அந்த இடம் சூப்பராக இருக்கா, அப்படியே நின்றுடுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நானும் வாங்க போகலாம், டைம் ஆச்சு, எப்போ சுற்றி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோட்டோ எடுக்க விடாமல் கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். அந்த ரோட்டில் நடந்து போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. யாருமே காணோம், எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக போயிட்டு இருந்தோம். இப்போ வீடியோ வாய்ஸ் கட் பண்ணாமல் ஒரிஜினலாக கொடுக்குற பாருங்கள். சவா உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ. அண்ணா அவங்களாம் வேலை செய்கிறவங்க சேர்த்தா போயிடலான்னு போயிட்டு பரவாயில்ல. சவுண்ட் எல்லாம் கட் பண்ணிவிடுதானடி நம்ம பேசுறதெல்லாம் கட் பண்ணிடு. பாட்டு இருந்தால் கட் பண்ணுவேன், எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் நம்ம பேசுறது அப்படியே வரும்னு. தெரிஞ்சு நம்ம பேசுறதெல்லாம் கட் பண்ணிட்டு ரொம்ப கேவலமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அவங்க ஃபோட்டோக்கு எவ்வளோ ஒரு அடிக்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரியாலிட்டியே அதுதாங்க. கேர்ள்ஸ்னாவே ஃபோட்டோ தான், செல்ஃபி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் நான்லாம் அதிகமாக செல்ஃபியை லைக் பண்ண மாட்டேன். எல்லாருக்கூடையும் நிற்பேன், அப்புறம் எனக்கு வீடியோவுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி என் கேலரியில் ஃபோட்டோஸே இருக்காது. ரொம்ப நேரமாக பேசி பேசி போர் அடிக்கும். இப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டனை சுற்றி பார்க்கலாம். சொல்லுது அந்த கை போய்கிட்டே. ஜாலியாக ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் பொறுமையாக. நல்லா இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. பொட்டானிக்கல் கார்டனில் எல்லாமே ஹைட்டாக மரம், நிறைய செடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு எல்லாமே. நாங்கள் வாங்குறதா இருந்தால் கூட வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கையில் வச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் என்னன்னு தெரியல. நாங்கள் எதுவும் அவ்வளோலாம் எதுவும் கேட்டுக்கல. நாங்கள் இருந்த இடத்த அழகாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அந்த ஸ்லைடில் போய் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஓடி பிடிச்சி தான் விளையாடிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு. ஆனால் நாங்கள் சுற்றி பார்த்ததை விட நிறைய மெமரிஸை கலெக்ட் பண்ணோம். இதுதான் மெயின் மேட்டரே இதில். எல்லோரும் எங்களுக்கு மேலே இருக்காங்க, அங்கே சுற்றி பார்ப்பாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் தூங்கிட்டு தான் இருந்தாங்க அந்த ஸ்லைடில் படுத்துட்டு. இப்போ காட்டுற பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் சில பேர்லாம் தூங்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த காலேஜ்லேருந்து வந்தவங்க விளையாடிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படி தான் இருந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸை தேடுறோம் அது கிடைக்கவே இல்லை. அதனாலே நாங்கள் சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். அப்புறம் அவங்களாவே வந்தாங்க.
இதுக்கப்புறம் தான் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி என்ன விளையாட்டு விளையாடணும், எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போயிடும். ஓடி வரதுல வீடியோ யாரு பிடிக்கிறாங்க? நாங்கள் விளையாடினதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோம். வீடியோ எண்டாகிற டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான vlogல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.